புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் 31 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும். இது மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை நாம் கொடுத்ததே இல்லை. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய களங்கம் இன்றைக்கு களங்கம் கலங்கப்பட்டிருக்கு. பூச்சி பேரல் ஊழல் உங்களுக்கு தெரியும், சர்க்காரிய பேரல் அவங்க அப்பா காலத்தில், கலைஞர் காலத்தில். அதே மாதிரி 2G அலைக்கற்றை ஊழல். இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு கொடிகட்டி பறக்கிற போதைப் பொருள் கடத்தல். இன்னைக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் சொல்றாங்க, இந்தியாவுக்கே முன்னோடி. இல்ல இல்ல, ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கு. போதைப் பொருள் கடத்தல இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. எப்டினா அப்படின்னு ஒரு பொருள், இதென்னா மெத்தில் என்ற போதைப் பொருள் தயார் பண்றாங்க. கஞ்சா இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ப்பா, நான்லாம் பார்த்திருக்கேன். நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் குடிச்சது இல்லப்பா, பார்த்திருப்பீங்க. எல்லாரும் பார்க்காம சும்மா எல்லாரும் பார்த்திருப்போம். கஞ்சா பார்த்திருக்கோம், சாராயம் பார்த்திருக்கோம், பிராந்தி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம மூலப்பொருள் ஆயுது. என்ன இந்த வீரியம்னா, இந்த போதைப் பொருள் ஒரு தடவை உபயோகப்படுத்தலான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சோன்னு எடுத்து 5 நாளைக்கு இருக்குமாப்பா. 5 நாளைக்கு. யாராச்சும் அப்படியா அப்படின்னு யாராச்சும் இங்க இருக்கிறத யாராவது மக்கள் பார்த்து அதை போய் எங்க இருக்குன்னு கேட்டுறாங்க. அவங்க விற்கிறாங்க. இதுதான் இப்ப தமிழ்நாட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. சர்வதேச அளவில் இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் எங்க செய்யப்படுறது, யார் செய்கிறான்னு சொல்லி சர்வதேச போலீஸுக்கு இந்த போதைப் பொருள் தடுப்பு நுண்பிரிவுக்கு ஒரு இதை காட்டினவர் தான் நம்ம சாபர் சாதிக். சும்மா சொல்லக்கூடாதப்பா. அப்புறம் அப்படியே கிங் ஆஃப் பின், அவர் பேர் கிங் ஆஃப் பின்னு சொல்றாங்க. தெரியுமா? இங்கிலீஷ் படங்களை சொல்லுவாங்க. சூப்பரப்பா, கிங் ஆஃப் பின்னுடாங்க. எப்படி பாருங்க, இது மாதிரி ஒரு ஆளு இங்க எங்கடா இருக்கான்னா 3 பேரை கைது பண்ணாங்க. அதை பத்தி தான் சொன்னாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி கைது பண்றாங்க. டெல்லியில 3 பேரை கைது பண்றாங்க. 3 பேருமே தமிழர்கள். இந்த 3 பேர் யாருன்னா, இதுங்களுக்கு மூளையாக மைண்டாக செயல்பட்டது யாருன்னா நம்ம சாபர் சாதிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாபர் சாதிக்கு யாருன்னா வண்ணால கண்ணப்பா, மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். காவல்துறை எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு. என்னன்னா இவன் அதுல 2000 கோடி. அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திருப்போம். இது